ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு தை அமாவாசை, அதனால் முன்னோர்களுக்காக படைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சமையல் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்யலை, ஏதோ 2 பொரியல், ஒரு சாம்பார் இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். அதை வந்து ஒரு குட்டி விளாக் மாதிரி எடுக்க போகிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்றலாம். நைட்டே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா காலையில் ஸ்கூல் இருக்குது பாப்பாவுக்கு, அதனால் வீடை வந்து க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாம் முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி தோசை தான் ஊற்றி அனுப்பிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 2 சமையல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோசை தான் பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரில, சனிக்கிழமை. அதனால் யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போட்டுட்டேன். சரி, ஸ்கூல் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக துவைச்சி போட்டாச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு செய்யலாம். வேலையாக காலையிலேருந்து கரண்ட்டு போய் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உளுந்த ஊற போட்டு அதை அரைச்சி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் 2 டம்ளர் உளுந்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். சாம்பாருக்காக பருப்பை கழுவிட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வாழைக்காய் வறுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சாச்சு. பரங்கிக்காய் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சாச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்காக வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பருப்பை வேக போட்டுக்கலாம். ஒரு விசில்லையே நம்ம பருப்பு வந்து வெந்துடும், அதனால் ஒரு விசில் தான் நான் வைப்பேன். அப்புறம் பக்கத்துலேயே எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், வாழைக்காவை வறுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு எந்தெந்த வேலைலாம் சீக்கிரம் முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வாழைக்காய் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் போட்டிருக்கேன். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா எண்ணெயில் வறுத்ததும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வெந்ததும் தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பக்கத்தில் வந்து அப்பப்போ வாழைக்காவை கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சாம்பாருக்கு தேவையான புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி வந்து வெந்துடுச்சு. இந்த டயத்தில் வந்து சாம்பார் பவுடரும் காரத்தூளும் போட்டிருக்கிறேன். கூடவே நம்ம வீட்டு வாழை மரத்தில் உள்ள வாழைத்தண்டு, நம்ம வீட்டில் உள்ள வாழைக்காய் தான் அது, நம்ம வீட்டு வாழைத்தண்டு தான் இது. இப்போ வந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், ஏன்னா அந்த காயில் வந்து உப்பு சேர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் சாம்பார் வந்து ரொம்ப தனியாக போயிடும். அதனால் காய்க்கு தகுந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாழைக்காவை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பரங்கிக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறோம். பரங்கிக்காயும் வந்து நம்ம எதிர்த்து வீட்டு அக்கா சுதாக்கா அவங்க வீட்டில் இருக்குது, அவங்க கொடுத்த பரங்கிக்காய் தான். ரெண்டுமே வந்து வீட்டில் விளைஞ்ச காய் தான். வாழைத்தண்டு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு வந்து வெந்துடுச்சு. நான் புளி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். திரும்பவும் மறுபடியும் மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு அந்த பொரியலை இறக்கி வச்சிடலாம். புளியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பு வந்து அந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும், சாம்பார் ரெடி. இப்போ வந்து கரெக்டான தண்ணியில் தான் இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொதிக்கிற தண்ணி ஊற்றினா போதும், பச்சை தண்ணி ஊற்றினோன்னா நல்லா இருக்காது. அடுத்து சாம்பாரை இறக்கிட்டு சாதத்துக்கு வந்து உலை ஊற்றி போட்டுட்டேன். இப்போ உளுந்து ஃபஸ்ட்டாக ஊற போட்ட உளுந்தையே நான் இப்போ தான் அரைக்கிறேன், மிக்சியில் தான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு நம்ம வந்து வடைக்கு தட்டிடலாம். அதுக்கு இடையில வந்து நான் பாயாசம் செஞ்சுட்டேன். பாயாசம் செஞ்சதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, டைம் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வள்ளுவன் மரச்செக்கு கடலை எண்ணெய் தான், அந்த எண்ணெயை தான் இப்போ நான் வந்து ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்த வடையை தட்டி போட்டிருக்கலாம். இதில் என்ன ஒன்று விட்டுட்டேன்னா, ரசம் வந்து நான் வீடியோ எடுக்கவும் இல்லை, அதை காமிக்கவும் இல்லை, அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரசமும் வச்சேன். இப்போ வடை வெந்துடுச்சு. வடையை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அதே எண்ணெயில் அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து சாதம் இருக்குது, இது பரங்கிக்காய் பொரியல், பாயாசம், வாழைக்காய் வறுவல், வாழைத்தண்டு சாம்பார், உளுந்து வடை, அப்புறம் அப்பளம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சுது. இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஆறட்டும்னு ஓரமாக வச்சுருக்கிறேன். இதை நம்ம இந்த வேலை செய்கிறதுலாம் பெருசு இல்லைங்க, சமைக்கிறதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் சேருது பாருங்கள் இந்த பாத்திரம், இதை விளக்கி முடித்தாதான் ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொல்லையில் போட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்துட்டேன். மணி வந்து 12:45 தான் ஆகுது. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கிச்சனும் நீட்டாக இருக்குது. எண்ணெய் வந்து ஆறிடுச்சு, அதை வந்து ஜாடியில் ஊற்றி வைக்கணும். அவ்வளோதான், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிச்சனும் நீட்டாகிடுச்சு. எப்போவுமே நான் வந்து மத்தியானம் சாப்பாடெலாம் முடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி தான் க்ளீனாக வச்சுக்குவேன். அதை போட்டுட்டோம்னா சாயந்தரம் ஏதோ ஒரு வேலை இருக்கிற பெரிய வேலை இருக்கிற மாதிரியே தெரியும். அதனால் கையோட விளக்கி முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது வந்து சாதம் வடித்த கஞ்சி, அப்புறம் பழைய தோசை ஒன்று இருந்துச்சு, அதையும் போட்டு வச்சுருக்கிறேன். பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.